நெல்லை, தென்காசி உள்ளிட்ட 4 மாவட்டங்களில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக நடவடிக்கை. அதிகனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள 4 மாவட்ட ஆட்சியர்களுக்கு முதலமைச்சர் அறிவுறுத்தல். நீர்நிலை பகுதிகளில் ஆக்கிரமிப்பு அகற்றப்பட்டதால் மழை பாதிப்பு குறைவாக உள்ளது. அமைச்சர் மனோ தங்கராஜ் பேட்டி. நெல்லையில் தொடரும் கனமழை, இயல்பு வாழ்க்கை பாதிப்பு. தமிழகத்தில் மீண்டும் உருவெடுக்கும் கொரோனா, மருத்துவத்துறை எச்சரிக்கை. தற்போதைக்கு முகக்கவசம் அணிய தேவையில்லை. கொரோனா பரவல் குறித்து அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தகவல். சேலம் மாடர்ன் தியேட்டர்ஸ் நினைவு வளைவில் அதன் நிறுவனரின் சிலையை வைக்க வேண்டும். ஓ. பன்னீர்செல்வம் வலியுறுத்தல். எண்ணெய் கழிவுகளை பாத்ரூம் பக்கெட்டை வைத்து அள்ள சொல்கிறார்கள். கமல்ஹாசன் காட்டம். இந்தியா கூட்டணிக்கு பெரும்பான்மை கிடைக்கும். கே.எஸ். அழகிரி நம்பிக்கை. கனமழை எதிரொலி. தூத்துக்குடியிலிருந்து சென்னை செல்லும் விமானம் ரத்து. பாராளுமன்ற அத்துமீறல் பின்னணி காரணங்களை தெரிந்து கொள்ள வேண்டும். பிரதமர் மோடி பேச்சு. லிபியா நடுக்கடலில் கவிழ்ந்த படகு, 61 அகதிகள் உயிரிழப்பு. நம் நாட்டு ரத்தம் அகதிகளால் விஷமாக்கப்படுகிறது. ட்ரம்ப் குற்றச்சாட்டு. இந்த போட்டியில் நாங்கள் நினைத்தது வேறு, ஆனால் நடந்தது முற்றிலும் வேறு. வெற்றி குறித்து கே.எல். ராகுல் கருத்து. தோனி இன்னும் 5 ஆண்டுகள் விளையாட வேண்டும். அம்பத்தி ராயுடு விருப்பம். தினம் தினம் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை சுருக்கமாகவும் தெளிவாகவும் தலைப்புச் செய்திகள் வழியே அறிந்து கொள்ள QLN நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும்.